Hello students, 11th business max important questions பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு 2 டேஸாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பிள்ளைங்க. நான் பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு நான் ஃபோட்டோ காப்பியாக அனுப்புகிறேன். கொஞ்சம் கிளியராக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியிறவங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, புரியாதவங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்துக்கோங்க. பிஎம்ல வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பார்க்கக்கூடிய சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரும் 8th சாப்டரும் 9th சாப்டரும் 10th சாப்டர், இந்த 4 சாப்டர் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடலாம் 1 மார்க்ஸோட சேர்த்து. சரிங்களா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, யாருமே ஃபெயில் ஆக முடியாது, எல்லாருமே பாஸ் ஆகலாம். கல்வி விஜய் சேனலில் நம்பி வரவங்க கண்டிப்பாக எந்த குழந்தையும் ஃபெயில் ஆக நான் விட மாட்டேன். 100% என்னை நம்புங்க. நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ முடியலனாலும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பாக பப்ளிக் வரையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் இது எல்லாத்துக்குமே சேர்த்தே உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் ரிலாக்ஸ்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ அர்ஜென்ட்ன்றதுனால உங்களுக்கு நோட்டில் எடுத்ததை நான் உங்களுக்கு அப்படியே ஃபோட்டோ காப்பியாக அனுப்புகிறேன். சரிங்களா? சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல 2 மார்க் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். அதே அந்த 5th கொஸ்டின் 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1 3 மார்க்ஸ். ஸோ நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சொல்கிறத நீங்கள் வேணால் இந்த பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ காப்பியை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1.1ல 1 2 5 6 7 8 இதை நோட் பண்ணிக்கோங்க. 1.2ல 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின், 8th கொஸ்டின். அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 3 4 6 8. அதில் 3rd கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 3rd சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. 1.3ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4. 1.2ல 9th கொஸ்டின், 10th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அது 3 மார்க்ஸில் வருது. ஓகே. அடுத்து 1.4ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5, 1.7, 1.9, 1.11, 1.12, 1.15, 1.18, 19, 22, 23, 25 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 8th சாப்டர் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் ஆனது முதல் சொல்லிடுறேன். 8th சாப்டரில் 8.1 எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4, அதுக்கடுத்தது 11ல இருந்து 15 வரையும், அதாவது 1 2 3 4 7, அதுக்கப்புறம் 11 12 13 14 15. திரும்பவும் சொல்கிறேன், 1 2 3 4 7, 11 12 13 14 15. அடுத்து 8.2ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 3 10 11 இதெல்லாம் 2 மார்க்ஸ். அடுத்து 7 12 14 3 மார்க்ஸ். 4 8 9 16 அதில் பேஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸில் 8.25, 8.27, 8.28, 29, 32, 33. அதில் 29ம் 33ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. 9th சாப்டரில் எக்ஸசைஸ் 9.1ல கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 3 6 7 9 10 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதில் 4th கொஸ்டின் மட்டும் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் 5 மார்க்ஸ். 1 3 6 7 9 10லாம் 5 மார்க்ஸ். ஓகே, சாரி 6 மார்க்ஸ் சொல்லிட்டேன். அடுத்து 9.2ல எக்ஸசைஸ் 9.2ல 5 மார்க்ஸில் கொஸ்டின் நம்பர் 1 3 6 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 5 3 மார்க்ஸில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 9.1 9.3 9.4 9.5 இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் 10th சாப்டரில் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் சொல்கிறேன். 10th சாப்டர் பார்த்தீங்கன்னா 10.1ல கொஸ்டின் நம்பர் 1 3 இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸில். 5 மார்க்ஸில் 4th சம்மில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரும் 4th ரோமன் லெட்டரும் பாடுங்க. அதுமாதிரி 10.2ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 பார்த்துக்கோங்க. அடுத்து 5 7 9 10. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நெட்வொர்க் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 10.10 11 14 அது இம்பார்ட்டன்ட். அடுத்து சாப்டர் 2ல 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பார்ப்போம். 2.1ல எக்ஸசைஸ் 2.1ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 10 இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. 2.2ல 4 5 இது உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. 1 2 3 இது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்து 2.3ல 6th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். 2.4ல 7 9 10 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். 4 9 1 2 3 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். 2.5ல 1 2 3 4 5 7 இம்பார்ட்டன்ட். 2.6ல 4th சம் 5th சம் 6th சம் 7th சம் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் 3rd சம் எல்லாமே பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். எக்ஸாம்பிளில் 2.1 2.3 2.5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.20 21 22 23 24 28 29 30 31 35 46 இதில் 31 35 46 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் 3rd சாப்டர். இப்போ நான் இதுவரையும் சொன்னது எல்லாமே நான் பாஸ் ஆனால் போதும், எனக்கு ஒரு 50 above வரணும்,
50லேருந்து ஒரு 60+ வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பாருங்க. இது மேற்பட்டு சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க. சாப்டர் 3 இது வந்து 3.1ல 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பாருங்க. 4th sum 5th sum 3rd sum 1st sum. 3.2ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4. 3.3ல 1 2 3 4. 3.4ல 1 2 3 4 5 6 8 9. 3.5ல 1 2 3 4. 3.6ல 1 2 3 4 5 6. நான் கொஸ்டின் அதாவது மார்க்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் இந்த ஃபோட்டோ இமேஜை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். 3.6ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் 3.2 3.3 3.8 3.20 3.21 3.25 3.34 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரில் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். 6.1ல 1 2 3 பார்த்துக்கோங்க. அடுத்தது 6th sum 10th sum 11th sum 12th sum 15 17 18 இது எல்லாமே 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 5 மார்க்ஸ்ல ஏசிஎம்சி பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 6.2ல 3rd sum 5th sum 6th sum இந்த மூணும் பாருங்க. மினிமம் மேக்ஸிமம் சரிங்களா. லோக்கல் மேக்ஸிமம் ப்ராஃபிட்லாம் பார்த்துக்கோங்க. 6.3ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம். அடுத்து 6.4ல 4 5 பாருங்க. அடுத்து 2 3 பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் சம்மும் பாருங்க. அதுக்கடுத்து 6.5ல 5 6 1 2 3 பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம் 6.5 6 8 10 25 30 31 38 39 40 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 7th சாப்டரில் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பாருங்கள். 7.1ல 4 5 6 1 2 3 10. அதுக்கடுத்து 7.2ல 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே 1லேருந்து 10 வரையும் எல்லாமே ஷேர்ஸோட சேர்த்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சம் 7.11 12 13 16 18 19 20 21 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 4 பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்குமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக காட்டும். வீடியோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி கூட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். 4.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் 7th கொஸ்டின் 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் பாருங்க. அதில் ரோமன் லெட்டர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. 4.2ல 4 7 8 9 12 8th செகண்ட் ரோமன் ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ரோமன். 4.3ல கொஸ்டின் நம்பர் 3 7 5 6 1 2 பார்த்துக்கோங்க. 4.4ல 5 7 8 9 3 1 எல்லாமே பாருங்க. எக்ஸாம்பிள்ல 4.1 3 5 11 13 15 16 20 22 27 29 எல்லாமே பார்த்துக்கோங்க. சாப்டர் 5ல 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பார்த்துருவோம். 5.1ல கொஸ்டின் நம்பர் 6 2 1. 5.2ல 2 3 4 1. 5.3ல 1 2. 5.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 5.5ல 2 3 4 ஃபர்ஸ்ட் சம். 5.6ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் ரோமன் செகண்ட் ரோமன் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 5.7ல ஃபர்ஸ்ட் சம்ல 4th ரோமன் லெட்டர் செகண்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ரோமன் லெட்டர் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அடுத்தது 5.8ல 2 3 பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 5.9ல 5 6 பாருங்க. 1 2 3 4 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள்ல 5.15 5.32 5.33 5.35 5.41 5.43 5.44 45 இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு பிரிண்ட் மிஸ்டேக் ஆயிருக்கு. 44 அடுத்தது 45. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 மார்க்ஸ் தான் எடுக்கிறீங்கன்னா அதே எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ 30 மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தனியான ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இல்லை போடுற வீடியோலேயே ஸ்பெசிஃபிக்காக வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியான ஒரு வீடியோ, டாப்பர்ஸ்க்கு ஒரு வீடியோன்ற மாதிரி நான் கண்டென்ட்டை பிரித்து போடுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆஃப் இயர்லியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷனில் உங்கள் டார்கெட் என்ன அப்படின்னு அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்து 12th வந்து நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட போகிறோம். ஸோ எங்களோட பயணம் உங்களோட தொடர போது. கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுன்றதாக ரொம்ப பதட்டமாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வந்து கொஞ்சம் திக்கி சொல்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாரும் எக்ஸாமுக்கு போகிறீங்க. ஆல் த பெஸ்ட்.
முதல் கான்ஃபிடென்ட்டாக போங்க, பயப்படாதீங்க. நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு நைட்டில் உட்காந்து படிக்க முடியாது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரையும் படிங்க. முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செகண்ட் ரிவிஷனுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாமே பப்ளிக்குமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், பப்ளிக் இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க, வெற்றி என்றும் நமதே. ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.